நுரையீரல் புற்றுநோய், இருதய புற்றுநோய் இது எப்படி வரும், எப்படி தெரிஞ்சுக்கிறது? வலி இல்லாத கட்டி தான் வந்து முதல் அறிகுறியாக இருக்கும் மார்பக புற்றுநோய்க்கு. ஸோ அந்த வலி இல்லாத கட்டியை நம்ம எப்படி எந்த சிம்டமும் மூணு வாரத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்கா, கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டரை எந்த புற்றுநோய் எந்த உடம்பு பகுதியிலேருந்து வருதோ அதை பொறுத்து சிம்டம் இருக்கும். இப்போ அதிகமாக 23, 22 ஏஜ்லலாம் வருது இல்லையா? அதுவும் பெண்களுக்கு நிறைய பேருக்கு வருது. எந்த அளவுக்கு காமன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர்னால எஃபெக்ட் ஆகிறாங்க. லிவர் கேன்சர் ஆகட்டும், வயிற்றில் இருக்கிற கேன்சர் ஆகட்டும். ஸோ சிம்டம் தெரியறதுக்கு முன்னாடி பட் ஒரு சிம்பிளான அல்ட்ராசவுண்ட் அப்டமன் நம்ம பண்ணும்போது அதாவது மெனோபாஸ் அட்டைன் பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், ஒரே ஒரு ப்ளீடிங் எபிசோடு இருக்குது தீட்டுப்பட்டா கூட. 60 வயசுக்கு அப்புறமா வந்து புற்றுநோய் வந்தால் அது குணப்படுத்த முடியுமா? வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி தான் வந்து புற்றுநோய் ஆக்சுவலாக, ஓகேங்களா? பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ரொம்ப தப்பான லைஃப் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ்னால கேன்சர் நிறைய பேருக்கு வருது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு மெடிசன், தடுப்பூசி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக வேக்சின் இருக்குது. ஒரே வேக்சின் மொத்த புற்றுநோய் வராதா மேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பானுப்ரியா இருக்காங்க. இவங்களோட ஹாஸ்பிட்டல் நேம் பார்த்தீங்கன்னா பிரிவாரம் கேன்சர் ஹாஸ்பிட்டல். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்சர்வாக்கத்தில் இருக்கு. இப்போ நம்ம மேம் வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் மேம். நுரையீரல் புற்றுநோய், இருதய புற்றுநோய் இது எப்படி வரும், எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஸ்பெசிஃபிக்காக இந்த புற்றுநோய்க்கு மட்டும் இல்லாமல் எந்த புற்றுநோயாக இருந்தாலும் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அதோட அறிகுறிகள் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கேன்சர் பொறுத்த வரைக்குமே ஜென்ரலி வந்து அறிகுறி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். ஏன் லேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மார்பக புற்றுநோய் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். பட் ரொம்ப காமனான புற்றுநோய் பற்றி நான் சொல்ல வேணாம், அதை பற்றின விழிப்புணர்வு வந்து நான் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ மார்பக புற்றுநோய் பார்த்தீங்கன்னா அதோட சிம்டம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வலி இல்லாத கட்டி. எல்லாரும் கட்டி இருக்கும். இன்றைக்கி கூட மார்னிங் ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுடைய சிம்டம் என்னென்னா வலி இருக்குது, என் மார்பகத்தில் வலி இருக்குது, 2 வாரமாக இருக்குது மேடம், ஸோ நான் அவங்கள பார்க்க வந்தேன். ஸோ ஒரு யாரை வந்து டாக்டர் தேடி வரீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வலி இருந்தால் மட்டும்தான் வரீங்க. அப்போது மார்பக புற்றுநோயோட சிம்டமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வலி இல்லாத கட்டி மட்டும் கிடையாது. மோஸ்ட்லி 90% பார்த்தீங்கன்னா மேடம், அதை தான் நான் முக்கியமான இது செகண்ட் டேக் ஹோம் மெசேஜாக நான் சொல்ல விரும்புகிறேன். வலி இல்லாத கட்டி தான் வந்து முதல் அறிகுறியாக இருக்கும் மார்பக புற்றுநோய்க்கு. ஸோ அந்த வலி இல்லாத கட்டியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி அந்த மாதிரி தான் அந்த எந்த உறுப்புலேருந்து வருதோ அதை பொறுத்து அறிகுறிகள் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். நுரையீரல் கேன்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ கண்டினியூஸாக காஃப் இருக்கலாம், மூச்சு விட திணறல் இருக்கலாம், சளியில் ரத்தம் இருக்கலாம், இல்லை சளியில் வந்து ரத்தம் இருக்கணும் கூட கட்டாயம் இல்லை. பட் ஒரு காஃப் ஸ்பூட்டம் வந்து சளின்னு சொல்லுவோம், ஸ்பூட்டம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சின்ன மெசேஜ் என்ன அப்படின்னா, எந்த தொந்தரவாக இருக்கட்டுமே ஒரு 10 நாள் இல்லை 3 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்குன்னா அது நீங்களாகவே பக்கத்தில் போய் மருந்து கடையில் போய் மருந்தை வாங்கி நிறைய பேர் செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுறீங்க. அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஒரு எந்த சிம்டமும் 3 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்கா, கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ நுரையீரல் ஆகட்டும், ஹார்ட் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உறுப்பை பொறுத்து. இப்போ ஹார்ட்டில் வருதுன்னா ஹார்ட்லேருந்து கட்டி வருதுன்னா ஸோ அதோட ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ படபடப்பு இருக்கலாம், ஃபெயிண்டிங் இருக்கலாம், ஸோ வந்து டயர்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம். எந்த புற்றுநோய்க்குமே எந்த உடம்பு பகுதியிலேருந்து வருதோ அதை பொறுத்து சிம்டம் இருக்கும். இப்போ ரெக்டமில் இருக்குது, இல்லைனா சிறுகுடல் பெருக்குடலில் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து மோஷன் போகிறதுல வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகலாம், சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆகும், சில பேருக்கு டாய்லெட் போகும்போது ரத்தம் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு பைல்ஸாக இருக்கும், எனக்கு பைல்ஸ் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னு நினச்சிட்டு அது ஸ்டேஜ் 3 தான் வந்து ரெக்டல் கேன்சர் வராங்க. பெரும்பாலும் மக்கள் வந்து அவங்களாம் அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, பீரியாடிக்காக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். அது பேர் வந்து டெஸ்ட் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் போதே பண்ணணும்னு நான் ஒன்று சொல்லுவேன். இது வந்து 3rd டேக் ஹோம் மெசேஜாக சொல்லுவேன். ஸோ கேன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அறிகுறி வந்து தான் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஸ்டேஜ் 3 ஆயிரும்.
ஓகேங்களா? ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். இது நான் சொல்கிறது வந்து எனக்கே கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் அதுதானே எதார்த்தமான நிஜம் இல்லைங்களா? ஸோ ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் கேன்சரில் வந்து ட்ரீட்மெண்ட் டைம் ஷார்ட்டாக இருக்கும். நம்ம படுறக்கூடிய அந்த டியூரேஷன் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் விசிட் கம்மியாக இருக்கும், ஆற செலவு கம்மியாக இருக்கும், ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டேஜ் 4 கூட இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பேஷண்ட்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? பட் ஆனாலும் நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம தலையெழுத்துல கேன்சர் வரணும்னு இருக்குன்னா, நம்மள முடிஞ்சிருக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம காப்பாத்திக்கணும். எப்படி காப்பாத்திக்கலாம்? நம்ம ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2லயே வந்து நம்ம அந்த புற்றுநோயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். கரெக்ட்டுங்களா? நம்ம பேசுறோம். நீங்க வந்து எவ்வளோ மெனக்கெட்டு என்ன வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா, நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, புற்றுநோய்க்குள்ள வந்து நமக்கு வரணும்னு இருந்தாலும், அதை ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஏன்னா அறிகுறியே இல்லையே, நான் ஹெல்த்தியா இருக்கேன். வலி இல்லாத மார்பகத்துல எனக்கு கட்டி இருக்கா இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? வலியே இல்லையே, இருக்கா இல்லைன்னு எப்படி தெரியும்? அப்படியே நம்ம அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என் பிரெஸ்ட் ஹெவியா இருக்கும். ஒரு 5 சென்டிமீட்டர் கட்டிக்கு மேலே ஆகும்போது பிரெஸ்ட் ஹெவியா இருக்குன்னுவாங்க, பெயின் இருக்குன்னுவாங்க. பை தட் டைம் டெஃபினட்டாக அது ஸ்டேஜ் 3 ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே பொதுவாக வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து டேக் ஹோம் மெசேஜை நான் சொல்ல விரும்புகிறேன். 3வது விஷயமா. ஸோ அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனைகளுமே கிடையாது. ஆனாலும் நான் நல்லா தான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுக்காக நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறேன். அது பேர் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இப்போ மார்பக புற்றுநோய் வந்து ரொம்ப காமன். சரிங்களா? அதுக்கு என்ன ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேமோகிராம். ஓகேங்களா? மேமோகிராம்ங்கிறது என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி செஸ்ட் எக்ஸ்ரே பண்ணியிருக்கோம், எல்லாருமே நம்ம லைஃப் டைமில் ஒரு தடவையாவது இது வரைக்கும் பண்ணியிருப்போம் செஸ்ட் எக்ஸ்ரே. ஸோ அதே மாதிரி அந்த மார்பகத்துக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்ரே தான் வந்து மேமோகிராம். இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி இருக்குது. முன்ன மாதிரி வலியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து பண்ணக்கூடிய மினிமல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமே ஒழிய ரொம்ப ஹெவி பெயின் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த மேமோகிராம்ங்கிறது வந்து நம்ம பண்ணும்போது கட்டியே டிடெக்ட் ஆகாமல் 2 சென்டிமீட்டர் உள்ளார இருந்தால் அது வந்து ஸ்டேஜ் 1, 2 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் இருந்தால் ஸ்டேஜ் 2 ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். இந்த 2 சென்டிமீட்டர் என்ன 1 சென்டிமீட்டருக்குள்ளார இருக்கிறத கூட அந்த மேமோகிராம் அதை சைஸ் வர்றதுக்கு முன்னாடி கூட அதால் கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் கால்சிஃபிகேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்மளால் வந்து மேமோகிராம் வச்சு கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். இதே மாதிரி தான் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து நிறையா மெஜாரிட்டி ஆஃப் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய எல்லா கேன்சர்ஸ்க்குமே இருக்குங்க. இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து 2வது மோஸ்ட் காமன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பேப்ஸ்மியர்னு இருக்குது, ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங்லாம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக 3 வருஷத்துக்கு ஒரு முறை கூட நம்ம அதை பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். 3 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும். 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு மணி நேரம் நம்ம ஹெல்த்துக்காக நம்ம செலவு பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக நான் சொல்கிறேன். இதே மாதிரி இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்க கட்டி கிட்னி கேன்சர் எல்லாம் எப்படி தெரியும்? தெரியாது. கண்டிப்பாக வந்து ஸ்டேஜ் 1 ஏர்லி ஸ்டேஜில் ஒன்றுமே தெரியாது. லிவர் கேன்சர் ஆகட்டும், வயிற்றில் இருக்கிற கேன்சர் ஆகட்டும். ஸோ சிம்டம் தெரியறதுக்கு முன்னாடி பட் ஒரு சிம்பிளான அல்ட்ராசவுண்ட் அப்டமன் நம்ம பண்ணும்போது அங்கே ஏதாவது ஒரு கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புங்கிறது வந்து நிறைய ஸ்கேன் சென்டர்ஸில் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து பண்ணுங்கள். ஐடியலி ரெக்கமெண்டட் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து ஒரு 35 வயசு மேலே ஆகிடுச்சுன்னா முடிஞ்சால் போய் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயே ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே வந்துடும், இசிஜி இருக்கும், எக்கோ ஸ்கேன் இருக்கும். நீங்கள் கேட்டிங்களே எல்லாமே ஓரளவுக்கு அதை ஸ்க்ரீனிங் நம்ம பண்ணிடலாம். நீங்கள் கேட்டிங்களே இதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு, அல்ட்ராசவுண்ட் அப்டமன் இருக்கும். அதுலேயே வந்து யூ கேன் சூஸ் மேமோகிராம் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம், பேப்ஸ்மியர் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணும்போது பீரியாடிக்காக நம்ம கண்டிப்பாக எதுவாக அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு ஒன்று இருக்குது, அது எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, அது வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம்? இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. பொதுவாக மெஜாரிட்டி ஆஃப் கேன்சருக்கு வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 1, 2, 3, 4 இந்த கர்ப்பப்பை வாய்க்கும் இருக்குது. ஸோ இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ப்ளீடிங் தான். இப்போ வந்து மெனோபாஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. மெனோபாஸ்னால் கரெக்டாக மாதம் பீரியட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஒரு ஆஃப்டர் 50 இயர்ஸ், இப்போ நிறைய பேருக்கு 45 இயர்ஸ்க்கு அப்புறமே நின்று போயிடுது. ஸோ அது ஒன் பாயிண்டில் வந்து அது நிற்கும். ஸோ 1 இயராக எனக்கு திருப்பி அந்த மாதம் வர மாதவிடாய் வரலை அப்படின்னா அது மெனோபாஸ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம மெனோபாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை ப்ளீடிங் வந்தால் கூட அதை வந்து நீங்கள் அலட்சியமாக விட்டுறாதீங்க. வலி இல்லை, நல்லா தானே இருக்கேன், ஒரே ஒரு தடவை தானே பிளட்டு பட்டுச்சு அப்படின்னு விட்டுறாதீங்க. அதாவது மெனோபாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், ஒரே ஒரு ப்ளீடிங் எபிசோடு இருக்குது
தீட்டுப்பட்டால் கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்கலாம். ஒரு தடவை ஆனால் கூட அதை வந்து அலட்சியமாக நம்ம கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் காமன் சிம்டம். ஸோ சின்ன வயசு இல்லை மிடில் ஏஜ் குரூப்புக்கு வந்து என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உடலுறவுக்கு அப்புறம் வந்து ப்ளீட் ஆகும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த காமன் சிம்டம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன இருக்கலாம்னா, கீழே வந்து தொடர்ந்து வலி இருக்குது, இல்லை வெள்ளைப்படுறது. அந்த வெள்ளைப்படுறது வந்து ஏதாவது அதில் கூட பிளட் ஸ்டெயின்டாக இருக்கலாம், இல்லை ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அறிகுறிகளாக இருக்கும். இப்போ மனிஷா கொய்ராலா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து ஓவேரியன் கேன்சர் வந்திருக்கு. அதில் வந்து அவங்க 4th ஸ்டேஜில் சர்வே பண்ணி வந்திருக்காங்க. அந்த மாதிரி 4th ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமா கூட ஒருத்தர் வந்து பொழைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அது அந்த அந்த பயாப்சியை பொறுத்து இருக்குது. அந்த பயாப்சியில் வந்து அந்த கேன்சரோட தன்மை நமக்கு தெரியும். அது எந்த டைப் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது தெரியும். ஸ்டேஜ் 4னா கூட இப்போலாம் நிறைய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல நிறைய பேர் கேன்சருக்கே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க முதல்ல. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எவ்வளோ தூரம் நம்ம இயர்லியாக, ஆனால் நம்ம ஸ்டேஜ் 4க்கே ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்காக நம்ம ஸ்டேஜ் 4 வரைக்கும் வெயிட் பண்ணவே வேண்டாம். இப்போ ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிக்கணும். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ ஏர்லி ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கேன்சரை கண்டுபிடிக்கிறோன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்லேயே இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் புற்றுநோய்க்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சர்ஜரின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அறுவை சிகிச்சை மூலமாக அந்த கட்டியை வந்து நம்ம அகற்றுறது தான் வந்து சர்ஜரி. ஸோ அடுத்து கீமோதெரப்பி வந்து என்ன மெயின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஜஸ்ட் ட்ரிப்ஸ் மாதிரி கம்ஃபர்டபுளாக பேஷண்ட் இருப்பாங்க. ஒரு 5 ட்ரிப்ஸ் ஒரு நாளைக்கு போகும். மிஞ்சி போனால் 5 to 6 ஹவர்ஸில் ட்ரீட்மெண்ட் ஓவர். காலையில் வந்தால் சாயங்காலம் டே கேர் மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு லேட்டஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன்ங்கிறது வந்து எக்ஸ்ரே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து டோட்டலி ஒரு பெயின் ஃப்ரீயான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். எந்த ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம கரெக்டான ப்ராப்பர் ப்ரிகாஷனோட கரெக்டான அட்வைஸோடு எடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பெனிஃபிட், இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம ஒரு பேஷண்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோன்னா, டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஸ்டேஜ், இந்த பயாப்சி, ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கண் மூடிட்டு பண்ண ஒரு ஃபார்முலா மாதிரி பண்ணவே முடியாது. 1+1 2 அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு பேஷண்ட் பார்த்து அவங்க ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு கூட வேறு ஏதாவது வியாதி இருக்கா, கூட டிபி இருக்கா, கூட சுகர் இருக்கா, கூட கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, அதை பொறுத்து ஒரு பேஷண்ட்டுக்கும் நம்ம பர்சனலைஸ் பண்ணி தான் அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அது ஸ்டேஜ் 1 இருந்தாலும் சரிங்க, ஸ்டேஜ் 4 இருந்தாலும் சரி. இன்றைக்கி நிறைய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பேஷண்ட்டே அவங்களே சொன்னால் தான் தெரியும், நான் வந்து சர்வைவர், நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் 1 year பேக்கு, 4 மாதம் முன்னாடி தான் நான் ட்ரீட்மெண்ட் முடித்தேங்கிறது ஒரு பேஷண்ட் சொன்னால் தான் நமக்கே தெரியும். இப்போ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஓவேரியன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன மேம்? நிறைய பேருக்கு அது தெரியாது இல்லையா? ஓவரிங்கிறது வந்து அந்த யூட்ரஸ்லேருந்து ஃபெலோப்பியன் டியூப்ல 2 பக்கம் இருக்கிறது வந்து ஓவரி. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய புற்றுநோய் வந்து ஓவேரியன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த பயாப்சி பண்ணும்போது நமக்கு அந்த டைப்ஸ் தெரியும். ஸோ ஓவரியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நம்ம சில பிளட் டெஸ்ட் மூலிமா கூட நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அது பேர் வந்து டியூமர் மார்க்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டியூமர் மார்க்கர்ஸ் பண்ணி, ஸோ நம்ம அதை வச்சு டியூமர் மார்க்கர்ஸ் வச்சு அது என்ன மாதிரியான ஓவேரியிலேருந்து வந்த புற்றுநோயின்னு ஒன்று பார்க்கலாம். இன்னொன்று வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் இப்போ கீமோதெரப்பி கொடுக்குறோன்னா, அந்த டியூமர் மார்க்கர்ஸ் முன்னாடி வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஒரு வேளை முன்னாடி 10 இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த ஒரு 1000 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது ஒரு 500 400 அப்படின்னு வருதுன்னா, இட் மீன்ஸ் தட் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நம்ம ஒரு கரெக்டான பாதையில் தான் ட்ரீட்மெண்ட் போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு 2 சைக்கிளுக்கு அப்புறம் நம்ம பண்ணும்போதே நமக்கு தெரியும். ஸோ ட்ரீட்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸை வந்து அசஸ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் தவசின்னு ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து புற்றுநோய் வந்திருக்கு. அவருக்கு 60 வயசு. 60 வயசுக்கு அப்புறமா வந்து புற்றுநோய் வந்தால் அதை குணப்படுத்த முடியுமா? முன்னெல்லாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர், எந்த கேன்சர் எந்த டாபிக் லெசன் எடுத்தாலுமே ரிஸ்க் ஃபேக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏஜிங். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வயசானவங்களுக்கு வரக்கூடிய வியாதி தான் வந்து புற்றுநோய். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் மோர் தென் 60 அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா அப்பாவை நான் கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த வியாதி வந்து வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி தான் வந்து புற்றுநோய் ஆக்சுவலாக. ஓகேங்களா? பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ரொம்ப ரொம்ப தப்பான லைஃப் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ்னால சுவாசிக்கிற காற்றுலேருந்து எதுவுமே சுத்தம் இல்லை. ஸோ அதனால் வந்து யங் ஏஜில் வந்து மிடில் ஏஜ் அண்ட் யங் ஏஜ் வந்து நம்ம இந்த வியாதியை வந்து நம்ம பார்க்குறோம்.
இன்ஃபேக்ட் நம்ம குழந்தைங்களுக்கு கூட இந்த சஃபர் பண்ணுறத வந்து நம்ம யங் ஏஜில் நம்ம ரொம்ப பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். ஸோ நம்ம நிறைய யோசித்து நம்ம நிறைய முயற்சி பண்ணி மாற்ற வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக நிறையா இருக்குது. ஸோ 60 வயசு மேலே ஆயிடுச்சு, ஸோ ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்களே சொன்னீங்க எங்கேஜில் வந்து புற்றுநோய் வருதுன்னு. இப்போ அதிகமாக 23, 22 ஏஜ்லலாம் வருது இல்லையா? அதுவும் பெண்களுக்கு நிறைய பேருக்கு வருது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை எப்படி தடுக்கலாம்? ஓகே. ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த அளவுக்கு காமன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர்னால அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ இது முன்னாடி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 40 இயர்ஸ் மேலே இருந்ததெல்லாம் போய் ஒரு இந்த 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேஷண்ட் வரைக்கும் பிட்வீன் 20 to 30 இயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணுற லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ். 2 விஷயம் நம்ம பண்ணணும். எல்லாரும், நீங்கள், நான் எல்லோரும் தான் ஒரே கப்பலில் தான் போயிட்டுருக்கோம். we are all traveling in the same boat. ஸோ 2 விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நம்ம கையில் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நம்ம கையில் இல்லாத ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஒரு புற்றுநோய் வருதுன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் எதனால், காரணிகள், ஓகேங்களா? எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கங்கள், ஓகேங்களா? நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கிறது ஆகட்டும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஹேபிட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தானே. கரெக்டு தான். நீங்கள் நினச்சா ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்லாம் இல்லையா? கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நம்ம கையில் இல்லாத ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நம்ம கையில் இல்லாதது என்ன அப்படின்னா, ஹெரிடிட்ரி, ஃபெமிலியலாக நம்ம அப்பா அம்மா நமக்கு சொத்து கொடுத்த மாதிரி இதையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபெமிலியலாக இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ பேக்ரவுண்ட் ரேடியேஷன், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஹேர் பொல்யூஷன் ஆகட்டும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சராசரி மனிதர்கள் கையில் இல்லை அப்படி சொல்ல வரேன் நான், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். ஸோ இந்த 2 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறேன். ஸோ 2 விஷயங்கள் நான் பார்க்கும்போது, ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அதை எப்படி இல்லைனா எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆஸ் அ ஃபேமிலியாக அதை வந்து பிளான் பண்ணணும். இண்டிவிஜுவலாக இருக்கிறத விட ஒரு ஃபேமிலியாக பண்ணுறது வந்து சஸ்டைனபிளாக ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து, நம்ம ஹாஸ்பிட்டல் வரும்போது எல்லா டிஸ்கஷனுமே இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோ டயட் பற்றி நம்ம அட்வைஸ் கொடுக்கும்போது ஆஸ் அ ஃபேமிலி அதை கொடுக்கும்போது, அதை ஃபேமிலியாக எல்லோரும், பேஷண்ட் வந்தாங்கன்னா பேஷண்ட் மட்டும் இல்லை, அவங்க என்டையர் ஃபேமிலியோட ஃபுட் ஸ்டைல் ஹேபிட்ஸே மாறி போயிடும் இங்கே வந்ததுக்கப்புறம். ஸோ அவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு விஷயம். ஸோ 2வது விஷயம் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸோ எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே பீரியாடிக்காக வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிக்கணும். 35 வயசு ஆகிடுச்சா கண்டிப்பாக நம்ம மேமோகிராம் பண்ண ஆரம்பிக்கணும். 30 வயசு இல்லை ஒன்ஸ் யூஆர் செக்ஷுவலி ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக பேப்ஸ்மியர் பண்ணணும். ஸோ இல்லைனா அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து 35 வயசுக்கு மேலே நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போதே, ஸோ இதெல்லாம் வந்து சைலண்ட்டாக தான் இருக்குது இல்லையா? அந்த ஆரம்ப கட்டத்தில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கேன்சர்ஸ் வந்து சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? சைலண்ட்டாக நமக்குள்ளேயே இருக்காங்க, நமக்கே தெரியல. சரிங்களா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலிமா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 2 விஷயங்களால் தடுக்கலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இதை 2 நம்ம செய்யும் போதே கண்டிப்பாக வந்து 100 பேருக்கு கேன்சர் வருதுன்னா 70லேருந்து 75 பேருக்கு தடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம். கேன்சர் நிறைய பேருக்கு வருது. அதை தடுக்கிறதுக்கும் அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்கானிக்காக சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் யாருமே பண்ணுறது கிடையாது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு மெடிசன், தடுப்பூசி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? தடுக்கிறதுக்கு வந்து வேக்சின் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேக்சின் இருக்குது. ஒரே வேக்சின் மொத்த புற்றுநோயும் வராதா மேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ வந்து கேன்சர் வந்து காரணிகள் நம்ம பார்த்தோம். அதில் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் வந்து வைரஸ். ஸோ சில கேன்சர்ஸ் வந்து வைரஸால் வரலாம். சரிங்களா? ஸோ அந்த வைரஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது நமக்கு வந்து அந்த புற்றுநோயோட ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாகுது. ஸோ ரிசர்ச் வைஸ் ப்ரூவ் ஆகியிருக்கிறது பார்த்திங்கன்னா, லிவர் கேன்சருக்கு பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால லிவர் கேன்சர் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த வைரஸ்க்கு வந்து தேர் இஸ் வேக்சின். ஸோ இப்போ நம்ம அந்த வேக்சின் எடுக்கும்போது அப்போ எனக்கு லிவர் கேன்சரே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த வேக்சின் நம்ம எடுக்கிறது மூலயமா அந்த வைரஸோட தொற்று கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறோம். அந்த வைரஸ்னால் வர
லிவர் கேன்சரோட ரிஸ்க்கை வந்து நம்ம குறைக்கிறோம். ஏன்னா லிவர் கேன்சருக்கு அது மட்டும் காரணம் இல்லை. இப்போ நம்ம ஆல்கஹால் வந்து ஒருத்தர் பல வருடங்களாக எடுக்கும்போது அவருக்கு லிவர் கேன்சர் வரும். நீங்கள் இந்த வேக்சின் எடுத்துகிட்டு நீங்கள் ஆல்கஹால் எடுக்கும் பட்சத்தில் பல வருஷமாக எனக்கு லிவர் கேன்சரே வரக்கூடாது, நான் வேக்சின் எடுத்துட்டேனே அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஸோ நம்ம அந்த வேக்சின் எடுக்கும்போது அந்த தொற்றை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அந்த தொற்றுனால வரக்கூடிய கேன்சரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இது ஒரு வேக்சின். சாரி. 2வது வேக்சின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேக்சின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெச்பிவி வைரஸை வந்து இன்ஃபெக்ஷனை டோட்டலாக அவாய்ட் பண்ணும். அந்த வைரஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 5 கேன்சருக்கு வந்து காஸ் பண்ணும். அந்த ஒரு வைரஸ் வந்து 5 வைரஸ்க்கு வந்து காரணியாக இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப காமன் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டுகிட்டே நம்ம ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு. ஸோ அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு வந்து 95% எதனால் வருதுன்னா இந்த வைரஸ்னால தான் வருது. ஸோ இந்த வேக்சினை வந்து நம்ம எடுக்கும் பட்சத்தில் வந்து 95% ஆஃப் இப்போ இருக்க செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து கண்டிப்பாக இன் ஃப்யூச்சரில் வந்து அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த வைரஸ் வந்து ஆண்களுக்கு வரும். அந்த ஆண்களுக்கு என்ன கேன்சர் காஸ் பண்ணோம், எந்த கேன்சர் காஸ் பண்ணோன்னா பினைல் கேன்சர், ஆண் உறுப்பில் வரக்கூடிய கேன்சர் வந்து காஸ் பண்ணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் காமனாக இந்த வைரஸ் என்ன இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலான்னா ஆனஸில் காஸ் பண்ணலாம், தொண்டைக்கு பின்னாடி வாய்க்கு பின்னாடி ஓரோஃபேரிங்ஸ், அந்த டான்சில், நாக்குக்கு பின்பகுதி தொண்டை, இங்கெல்லாம் வந்து இந்த வைரஸ்னால் கேன்சர் வரலாம். ஸோ இந்த வேக்சினை வந்து நம்ம எடுக்கும் பட்சத்தில் இந்த வைரஸை அவாய்ட் பண்ணுறதுனால இந்த கேன்சர் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த வேக்சினில் பட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 35 வயசு நான் எடுக்கலாமா அப்படிங்கிறத வந்து கேட்கலாம் நீங்கள். ஸோ இது யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 9 to 16 years. இந்த வைரஸ் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த வேக்சினை கொடுக்கும்போது தான் அந்த வேக்சின் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இட் இஸ் அதே மாதிரி இந்த வேக்சினோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லைஃப் டைம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இப்போ இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின்லாம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம், ஃப்ளூ வேக்சின்ஸ் எல்லாம் அப்படி தானே இருக்குது. பட் இந்த ஒரு வேக்சின் பார்த்திங்கன்னா வந்து லைஃப் டைம் ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வைரஸில் இருந்து. சரிங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து 9 to 15 years குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஆண்களுக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ எவ்வளவு டோசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 டோஸ். இப்போ ஒரு டோஸ் கொடுக்குறோம், 6 மாதம் கழித்து நம்ம ஒரு டோஸ் கொடுக்கணும். ஸோ 2 டோசஸ் நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும். இதை நம்ம அந்த 16 years நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் எடுத்துக்கலாமா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26 years வரைக்கும் நம்ம எடுக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து இன்னொரு வேக்சின் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், 3 வேக்சினாக கொடுக்கணும். கேட்சப் வேக்சினேஷன் சொல்லுவோம். ஸோ 1 மாதத்துக்கு 016, அதாவது இப்போ கொடுத்தோன்னா 1 மாதம் கழித்து அப்புறம் 6 மாதம் கழித்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ மோஸ்ட்லி இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, பிஃபோர் ஃபஸ்ட்டு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நம்ம இந்த வேக்சின் எடுக்கும்போது இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். இப்போ நீங்கள் சொன்னீங்களே வேக்சின், இது வந்து இப்போ நார்மல் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புளால் யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக எல்லாருமே இதை எடுக்கலாம். இந்த வேக்சின் பார்த்திங்கன்னா முன்னாடி இன்னும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. 10,000 4,000 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து 2,000 rupeesக்கு இந்த வேக்சின் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து ஹெச்பிவி அந்த ஸ்ட்ரெயின் பார்த்திங்கன்னா 16 and 18 அப்படின்னு இருக்குது. அது வந்து தான் மெயினாக வந்து புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது. மற்ற டைப் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா வாட்டுன்னு மறு அந்த மாதிரியெல்லாம் காஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக நம்ம கொடுக்கக்கூடிய தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப் 16 and 18 வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கும். ஸோ புற்றுநோயிலேருந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஓகே மேம், இவ்வளோ நேரம் கேன்சரை பற்றி எங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.